வணக்கம் மக்களே. ஷாப் ஒர்க் கில்லர்ஸோடைய நெக்ஸ்ட் எபிசோட பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் வந்து சில டீட்டெயில்ஸை செக் பண்ணியிருக்காரு. போன எபிசோடில் ஜிஎன்எ சில சைனாக்காரனுங்க அட்டாக் பண்ண வந்துருப்பாங்களே, அந்த சைனாக்காரனை பற்றி தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த சைனாக்காரனை பற்றி ஜின்மேனுக்கு தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜிஎன்னை கண்டுபிடிக்கணும்னு ஒரு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் அந்த இடத்துக்கு மின்கே அமைச்சிருந்துருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கும்போது செக்யூரிட்டி கேமராவை இவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பேபிலோனுடைய டேகோ டீம் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. அவங்க இந்த இடத்துல ஜின்மேனை பிடிக்கணும்னு சொல்லி சில ட்ரோன் மூலியமெல்லாம் கண்காணிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஜேவுக்கும் பேலுக்கும் செட் ஆகிற மாரி தெரியல. அந்த இடத்துல ஜாப்பனீஸில் என்ன சொல்கிறேன்னா, நீ ஜின்மேனை உயிரோட பிடிக்கணுன்ற மாரி பேல் கிட்ட சொல்கிறாரு. அது அங்கே இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் அப்படியே கொரியனில் மாற்றி பேல் கிட்ட சொல்கிறாரு. அந்த இடத்துல பேல்மே கொரியனில் என்ன சொல்கிறேன்னா, நீ என்னுடைய வழியில் குறுக்கிடணுன்னு மட்டும் யோசிக்காத, குறுக்கிட்டுனா நான் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்ல. அந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டர் எந்த ஒரு பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணல. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பாஸ் சீனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல குசாகி ஜெயவன் டேட் போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் குசாகி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம குதிரையை வச்சு தான் அந்த மந்திரியை போடணும். அதில் இந்த போர்டை நான் தான் டிசைன் பண்ண போகிறேன். ஏன் இஷ்டப்படி தான் இந்த போர்டு நடக்க போகுது. அதில் எனக்கு பதிலாக நீ தான் ஜின்மேனை பிடிக்கணுன்ற மாரி ஜேவோட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சீனை காமிச்சதுக்கப்புறம் தான் ப்ரெசண்ட்டுக்கு வரும். அந்த இடத்துல ஜின்மேனோடைய ஆட்கள் புகையை போடுறது மட்டும் இல்லாமல் ஜேவோடைய டீம்மேட்டர்ஸை தோக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது கீவேர்டு நடந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கியூமே எதுக்காக என்னுடைய பிரதரை இந்த மிஷின்குள்ளே ஆரம்பிச்சிங்க, அதுவும் அவங்க கூட எப்போ வேணாலும் வெடிக்கலான்னு இருக்கக்கூடிய ஒரு டைம் பாமான பேலை அமுச்சு வச்சுருக்கீங்க, எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னு குசாகி கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துல குசாகியுமே உன்னுடைய பிரதர் ஒரு நல்ல டீம் லீடராக இருப்பான், அவனுக்கு நிறைய ஸ்கில் இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட கியூக்கு லைட்டாக சந்தேகமாகிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்னுடைய பிரதரும் டேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது அந்த இடத்துல குசாகி அதை மறுக்க செய்கிறாங்க. இப்போதைக்கு ஜேவோடி ஆட்களுக்கு ஜின்மேன் எந்த கண்டெய்னரில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்குள்ளார போனோமான்னு யோசிக்கிறாங்க. ட்ராப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேல் அதுக்குள்ளார போக சரின்னு சொல்லிட்டு மற்ற ஆட்கள் போகும்போது வெளியே இருக்கிற ஆட்கள் சாங் முடிக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளார அப்படியே ஒரு பாமா தூக்கி போகிறாரு. இதை கவனிச்சு ஜேவும் பேலும் அப்படியே உள்ளார குதிச்சுறாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளாரே ஒரு ரூம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்குள்ளார இவங்க குதிக்க சரின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு தேடலான்னு இருக்காங்க. கடைசியாக தான் ஜின்மேன் ஜே கிட்ட தான் மாட்ட ஆரம்பிக்கிறாரு. சரின்னு ரெண்டு பேருமே சண்டை போடும்போது ஜேவுமே பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகுதுன்ற மாதிரி ஜின்மேனோட சண்டை போட்டுன்னு இருப்பார். ஆனால் ஜின்மேனுக்கு ஜேவை தெரியல. ஆனால் அந்த இடத்துல ஜின்மேன் ஜேவை கொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அந்த சமயத்தை பேல் வாரது மட்டும் இல்லாமல் ஜின்மேனை போட்டு சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜின்மேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு மூலியம் ஏறி போயிட்டாரு. அதால் சரின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணி போகலான்ற மாரி பேல் இருக்கும்போது கடைசியாக தான் அந்த இடத்துல ஜே தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனை நம்ம உயிரோடு பிடிக்கணும்னு சொல்ல. அதை கேட்ட பேல்மே அவனுடைய தொண்டியில் கத்தியை விடுறது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட முன்னவே சொன்னேன், எக்காரந்து கொண்டு என் வழியில் குறுக்கிடாதன்னு சொல்லிட்டுன்ற மாரி அப்படியே ஒரு ஜின்மேனை தேடி போகிறாரு. இதை பார்த்தோன்னே குசாகி தான் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் கியூவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதே தான் பேல்மே ஜின்மேனை பிடிக்கலான்னு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு க்ரெயின் மூலியமாக ஒரு கண்டெய்னர் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளார தான் ஜின்மேன் இருக்காரு. அந்த கண்டெய்னர் கடைசியாக தூரமாக போகும்போது பேல்மே அதை பிடிச்சி உள்ளார ஏறாரு. அந்த சமயம் தான் நைட் விஷனோட அந்த இடத்துல ஜின்மேன் இருக்காரு. சரின்னு ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் சீன் நடக்குது. செமையான ஒரு ஃபைட் சீனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே ஹேண்டில் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் பேல்மே ஜின்மேனை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய தலையில் போட்டிருந்த நைட் விஷனை இவர் எடுத்து போட்டுப்பார். அதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான சின்ன புள்ளத்தனமாக தான் நீ விளையாடிட்டு இருப்பேன் ஜின்மேன் கிட்ட கேட்க. அந்த இடத்துல ஜின்மேனும் கையில் இருக்கிற ட்ரிகர் அமுக்கிறாரு. திடீர்னு அந்த நைட் விஷன் அப்படியே வெடிச்சிடுது. அதே இடத்துல பேலோடைய முகம் சதஞ்சு போயிடுது. கடைசியாக தான் ஜின்மேன் பேலை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. லிட்டரலி இந்த சீன்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நான் பேல் தான் இந்த சீசனோடைய மிகப்பெரிய வில்லன் நினச்சேன். ஆனால் கடைசியாக தான் பேலோடைய கதை இப்படி முடியும் லிட்டரலி நானே எதிர்பார்க்கல. இந்த மொத்த விஷயத்தையுமே பார்த்த குசாகிமே இந்த ரூமில் நடக்கக்கூடிய மொத்த விஷயமே ரெக்கார்ட் ஆகுமான்ற மாரி அங்கே இருக்க ஆள்கிட்ட கேட்க அவருமே அன்அஃபிஷியலான விஷயத்தை நாங்கள் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட குசாகிக்கு சந்தோஷமாக இருக்குது. அதில் இவங்களுமே சில விஷயங்கள் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. கடைசியாக அவங்க கூட நடந்துன்னு வர கேட்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த ஆட்களுடைய கதையை முடிக்க வேண்டியதாக இருக்கும். பேல் ஒன்றும் ஜேவை கொல்ல கிடையாது, ஜின்மேன் தான் ஜேவை கொண்டா. இந்த விஷயத்தை நீ நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோன்ற மாரி கேட்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குள்ள நான் சொல்கிற வேலையை மட்டும் முடின்ற மாரி கிட்ட சொல்ல. அதுக்கடுத்ததாக குசாகி இவங்க ரூமுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக ரூம் சர்வீஸை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக சில ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்ற மாரி அந்த ரெக்கார்டிங்கை திரும்ப திரும்ப இவங்க போட்டு பார்த்துன்னு இருக்காங்க. இதில் என்னமோ ஒன்று தப்பாக இருக்குன்ற மாரி இவங்களை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேக்கிட்டேருந்து கால் வருது. அந்த இடத்துல கேவுமே வேலையை முடிச்சதாக சொல்கிறாரு. இந்த பக்கம் அந்த சர்வலன்ஸ் ரூமில் இருந்த ரெண்டு ஆட்களை காமிப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பேசின்னு இருக்கும்போது இன்னொரு ஆள் என்ன சொல்கிறான்னா, நீ உட்கார்ந்து கொண்டு இங்கே நடந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லாத, உனக்கு அந்த விஷயம் தெரியாதா, ஜேதா கியூவோடைய பிரதர், இந்த விஷயம் மட்டும் கியூவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும், அதில் இதை விட்டு நீ எங்கேயுமே மூச்சை விட்டுறாதுன்ற மாரி இந்த இடத்துல ஒருமே பயத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. இவருடைய பயம் சரியாயிடுச்சு. குசாகி அந்த வேனில் பாம்பு வச்சுறாங்க. கடைசியாக தான் அந்த பாம்பு வெடிச்சது மூலியமாக அந்த மொத்த ஆட்களும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் கிம் வந்து மொத்த விஷயத்தையுமே ஊஜின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது இங்கே நடந்த மொத்த விஷயத்தையுமே நீ மறந்துடு. இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் யாருமே இந்த ஐலாண்டில் கிடையாது. அவங்க முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காங்க. அதே சமயத்தில் உன்னோட ஃப்ரெண்ட் ஆரின் வேறு அவங்க அங்கிள் இறந்து போனதுனால அவரை பார்க்க போயிருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதையும் மிஸ் ஜி எனக்கு உனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு. நீ எக்காரணம் அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு தான் பிரச்சனை வரும். எல்லாத்தையும் பார்த்து இருந்துக்கோ. அதே சமயத்தில் உனக்கு எதனாச்சும் வேணும்னு என்ன காண்டாக்ட் பண்ணுன்ற மாதிரி இவருடைய கார்டை தர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஊஜன்மே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உன்னுடைய பேர் உண்மையாலுமே ஜியானான்னு கேட்க அந்த இடத்துல இவங்களுமே ஆமான்னு சொல்கிறாங்க. கடைசியாக தான் அந்த இடத்துக்கிட்டு ஊஜன்மே போக ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே மிஸ்டர் கிம் என்ன சொல்கிறேன்னா உண்மையாலுமே அவனை நம்ம இப்படி தான் அனுப்ப போகிறோமா, அவனை தேடி சில ஆட்கள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லு. அதை கேட்ட மின்ஹியுமே அதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜியான் வெளியே வரது மட்டும் இல்லாமல் ஊஜனை பார்க்க போகலான்னு இருக்குங்க. மின்ஹியை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ளார போய் பேசலாம்னு சொல்லு. அந்த சமயத்தில் நம்ம என்ன சாப்பிட்லாமா, எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஜியான் என்ன சொல்கிறாங்க, எனக்கு எப்பயுமே ஒரு நார்மலாக லைஃப் தான் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் நான் எப்பயுமே அப்படி இருந்தது கிடையாது. இந்த ஐலாண்ட் எனக்கு நார்மலான லைஃப்பை தந்துச்சு. அதுவும் இப்போ பாழாயிடுச்சுன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற மின்ஹியுமே இது மொத்தத்தையுமே உன்னுடைய அன்கிள் உனக்காக தான் பண்ணுறாரு. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உன்னை சுற்றி ஆட்கள் இருந்தால் அவங்களுக்கு தான் அது ஆபத்தாக இருக்குன்ற மாரி மின்ஹியுமே ஜி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதே சமயத்தில் தான் ஜியானை தேடி கியூவோடைய டீம் வந்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய கப்பலோடைய வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொத்த விஷயத்தையுமே ஊஜனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஊஜன்மே என்னமோ ஒரு பிரச்சனைன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதில் வேகமாக ஜியானை பார்க்கலான்ற மாரி அந்த இடத்த விட்டு ஊஜன்மே கிளம்பலான்னு இருக்காரு. முதல்ல ஜியானை கால் பண்ணுறாரு. ஆனால் ஜியான் கால் அட்டன் பண்ணல. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே பேக் பண்ணுறாங்க. அதில் இவருமே வெஹிக்கிளில் போய்கிட்டு இருக்காரு. கடைசியாக தான் அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்ல இதை கேட்ட மின்ஹியுமே இந்த இடத்த விட்டு போக வேறு வழி இருக்கான்ற மாரி ஊஜன் கிட்டே கேட்குறாங்க. அதை கேட்ட ஊஜன்மே பின்னாடி ஒரு வழி இருக்கிறத சொல்கிறாரு. ஐலாண்டுக்கு பின்னாடி போனால் நம்ம ஈஸியாக போயிடலாம்னு சொல்லு. அதில் ஜியானும் ஊஜனும் ஐலாண்டுக்கு பின்னாடி போகிறாங்க. கிம்மும் மின்ஹேவும் மற்ற ஆட்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வரக்கூடிய ஆட்களை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்க ஆட்கள் பயங்கரமாக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளார போனால் வீட்டுக்குள்ளார அந்த ஆட்கள் பாமையுமே தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்னால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சமயம் தான் கியூக்கு உள்ளார ஜியன் இல்லைன்ற விஷயம் தெரியுது. ஏன்னா இவங்க ட்ரோன் மூலியமாக ஜியன் இந்த இடத்த விட்டு கிளம்புற விஷயத்தை இவங்க பார்த்து வந்துருப்பாங்க. அதில் வேகமாக ஜியனை தேடி போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஜியனை தேடி போகிறாங்க. உள்ளார சில ஆட்கள் அட்டாக் பண்ண வராங்க. அவங்கள கிம்மும் மின்ஹேவும் அப்படியே தோக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜியனை காமிச்சா மற்ற ஆட்கள் ஜியனை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துல ஜியான் கிட்ட கன் இருக்குது. அந்த கன்னை வச்சு ஜியான் சுட ஆரம்பிக்கிறாங்க. பக்கம் அதில் ஒரே ஒரு பைக்கரை மட்டும் தான் டிஃபிக் பண்ணுறாங்க. ஆனால் மிச்ச ஆட்களை பின்னாடி வர மின்ஹியை காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் இவங்களும் காட்டுப்பகுதிக்குள்ளார புங்குது ஹைலாண்டுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்க கியூ என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அந்த வண்டியை சுட்டுறாங்க. அதில் 2 பேருமே கீழே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே கியூ வரது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கப்பலை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த கப்பல் தான் ஜிஎன் போலன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கப்பல் அதே இடத்துல வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் தான் மின்ஹே அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் கியூவை சுட ஆரம்பிக்கிறாங்க. கியூவை அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் போடும்போது பக்கமாக அந்த இடத்துல மின்ஹே பைக்கை வச்சு கியூவை அடித்து தூக்குறாங்க. இதுக்கப்புறம் ஊஜன்மே எதை பற்றி கவலைப்படாதீங்க, என்னுடைய கப்பலில் போகலான்ற மாரி ஜியனும் மற்ற ஆட்கள் இவருடைய கப்பலில் போக இதை பார்த்தோன்னே கியூ கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் இவங்க பைக் எடுத்துன்னு வேகமாக அந்த கப்பலை சேஸ் பண்ணிட்டு வராங்க. கடைசியாக தான் அந்த கப்பலில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் கியூக்கும் மின்ஹேவுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்கும்போது ஜியன் பின்னாடி வந்து ஃப்ளார்கன் மூலியமாக கியூவை அட்டாக் பண்ணிடுறாங்க. அதில் கியூ தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அந்த சமயத்தில் கியூமே இவங்க ஆட்களுக்கு மூவி டான்னு இன்ஃபர்மேஷனை தரேன். அதில் அவங்களுமே ஒரு சின்ன பாம்பை அந்த கப்பலை நோக்கி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த எந்த வித விஷயமே தெரியாமல் தான் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஜியான் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குள்ளார ஊஜனை எழுத்துட்டாங்களே. அதில் ஊஜனுக்கு பின்னாடி ஹக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஊஜன் பரவாயில்லன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஜியானுமே என்ன வச்சாங்க தெரியல, திடீர்னு அவங்க ஊஜனை திருப்புறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஊஜனுக்கு ஒரு சின்ன கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க 2 பேருக்குள்ள எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு கடைசியாக இவங்க கப்பலை நெருங்க ஆரம்பிக்குது. கடைசியாக தான் அந்த பாம்பை வெடிக்கிறது மூலிமா இவங்க கப்பல் 2 துண்டாகுது. அதுக்கு நடுவில் அங்கே இருக்க ஆட்கள் ஊஜன் மட்டும் வெளியே தலை காமிச்சுருந்ததுனால ஊஜனை சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஊஜனுடைய நெஞ்சில் ஒரு சில புல்லட் பட்டுடுது. அதில் ஊஜனுமே அந்த இடத்துல மயக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு ஜியானை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பேர் ஜியான் தானே, அந்த பேர் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது அதிக ரத்தம் வெளியேறதுனால அதே இடத்துல ஊஜின் இறந்து போயிட்டாரு. இதை ஜியானால் தாங்க முடியல. கடைசியாக ஜியான் மேலே பார்த்து ஜின்மேனன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துறதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக அந்த இடத்துல ஜின்மேன் காப்டரோடு வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல காப்டரில் ஒரு சின்ன கன்னை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கன் மூலியமாக மிச்சம் இருந்த எல்லா கப்பலையுமே சுட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக கீழே இருக்கிற ஜியானை ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோடவே டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லிட்ரலி இந்த எபிசோடில் நம்ம எதிர்பாராத சில விஷயங்களை பண்ணி வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பேலோடைய டெத்தாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததாக ஜேவோடைய டெத்தாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு வகையில் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு தரமான எபிசோடாகவே அமைஞ்சிருந்துச்சு. இதே மாதிரி அவங்கள வேறு ஒரு தன்னால் லாசமான சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.